ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா y is equals to x power cos x. சரியா? ஸோ இதை வந்து நம்ம வந்து லாக் டைப் மெத்தடும் யூஸ் பண்ணி போடலாம், இல்லை டேரெக்டாகவே நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் போடலாம். ஓகே, நான் லாக் யூஸ் பண்ணியே ஃபார்முலா போடுறேன், எப்படின்னு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, கொஸ்டினை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். ஏன் வந்து நம்ம எடுத்தோடனே இது வந்து லாக் மெத்தட் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்து பேஸில் இருக்குது, பவரில் இருக்கிறதும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே வந்து லாக் மெத்தட்னு ஒன்று போகிறோம். ஓகே, இந்த ஒரு ஃபார்மேட்டில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், லாக் மெத்தட்னு ஒன்று போக முடியும். சரியா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ லாக் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன வரும், லாக் y இஸ் ஈக்குவல்ஸ் டு லாக் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ we know that log a power b is b log a. சரியா? இந்த ரூல் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுறேன், இங்கே log y ஈக்குவல்ஸ் டு காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். புரியுதா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மல் டிஃபரன்சியேஷன். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்புறம் நிறைய பேர் பேப்பரை நான் நோட் பண்ணேன், இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, நம்ம வந்து எந்த ஸ்டேஜ்லேருந்து எந்த ஸ்டேஜுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத எழுதவே மாட்டீங்க டெஸ்ட்டில். சரியா? அந்த மாதிரி எழுதலைன்னா சிபிஎஸ்சி போர்டில் உங்களுக்கு மார்க் தர மாட்டாங்க. ஓகே, எந்த ஸ்டெப்லேருந்து எந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்கன்றதை இண்டிகேட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி எழுதணும். நிறைய பேர் எழுதவே இல்லை, ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்த வாட்டிலாம் நீங்கள் எழுதலைன்னா நான் மார்க் தர மாட்டேன். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, லாகுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/y இன்ட்டு ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் y டேஷ். ஓகே, ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா இது வந்து u-v மெத்தடில் இருக்குது, ப்ராடக்டில் இருக்கிறதுனால. ஸோ காஸ் எக்ஸ் வச்சுக்கிட்டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட் இஸ் 1/x ப்ளஸ் லாக் எக்ஸை வச்சுக்கிட்டு ஓகே காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட் இஸ் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா இந்த y இங்கே போயிடும். y டேஷ் இஸ் ஈக்குவல்ஸ் டு y இன்ட்டு cos x by x minus sin x into log x. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணுமா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் எழுதுறீங்கல்ல log x மைனஸ் sin xன்னு எழுதுறீங்கல்ல, இந்த இடத்த ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது ரெண்டு டேர்மாக கன்சிடர் பண்ணிப்பாங்க, பைனாமியலாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் இது மோனோமியல், மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்றதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ப்ராக்கெட் போடணும், நிறைய பேர் போட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போடலைன்னா அது ஒரு பைனாமியல், ரெண்டு டேர்மும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுப்பீங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து என்னது, y dash is equals to என்ன வரும், இட் இஸ் x பவர் காஸ் எக்ஸ் இன்ட்டு என்னது காஸ் எக்ஸ் பை எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸு இன்ட்டு லாக் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய y dash.